ஹமாஸுடைய இராணுவத்தை அழிப்பதற்கு வானத்திலிருந்து குண்டுமலை பொழிவதால் அவர்களை அழிக்க முடியாது. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களடா? இதை பார்க்கும்போது நானே யோசிச்சேன், லூசு கூட்டம் லேட்டா புரியுறீங்களடா. கொஞ்சம் மனசாட்சி உள்ள சில எம்பிக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு முக்கியமான மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மசோதாவின் பிரகாரம் இஸ்ரேலுக்கு எக்காரணம் கொண்டும் ஆயுத ஏற்றுமதி செய்யக்கூடாது. டர்க்கியோ எகிப்தோ வேறு எந்த நாடுகளோ எந்த ராணுவ உதவிகளையும் எந்த ராணுவத்தில் உள்ளவங்களையும் காசா மக்களுக்காக அனுப்புவோமில்லை, அனுப்புவது தொடர்பான ஒரு கசிதல் பேச்சு கூட கிடையாது என்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அவர் அதனால சொல்றாரு, அதாவது காசாவுல வித்தவுட் ஹமாஸ் என்கிற ஒரு ரெஜிமெண்ட்டை வந்து நீங்க நினைக்கிறதா இருந்தா, ஒரு அரசாங்கத்தை நீங்க நினைக்கிறதாக இருந்தா அது உங்களுக்கு பகல் கனவா இருக்கும், கற்பனையா இருக்கும். கற்பனையில நீ வேணும்னா நினைச்சுக்கிட்டு போ. இந்த பள்ளியில ஜும்மா நடத்த முடியாத ஒரு நிலையை உண்டாக்கி இன்னைக்கு பள்ளி மிம்பர்ல இந்த நாய் தெருநாய் ஏறி நின்று என்ன செய்யுதுன்னு கேட்டா அவனுங்களுடைய மத வழிபாட்டை செய்யக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும். ஒரு முக்கியமான அறிவித்தல், உங்களோட ஹமாஸ் வந்து தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களால எங்களை தாக்குறது ரெண்டாவது இருக்கட்டும், அவங்களால ஒரு முட்டையை கூட பொறிக்க முடியாது. ஏண்டா உங்களை பொறின்னு பொறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, முட்டை கூட பொறிக்க முடியாதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து 69வது நாளாக காசா பள்ளத்தாக்கின் மீது இஸ்ரேல் நடத்தி வருகிற தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை நாம் பார்க்க இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் நடைபெற்ற பல பலத்த சண்டைகளோடு ஒப்பிடும்போது தற்போது நடக்கிற சண்டைகள் கடுமையானதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. காரணம், இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிடுகிற செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் உள்நாட்டுக்குள் இது தொடர்பான மோதல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் அதிர்ச்சி தருகிற விதத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு அவர்கள் பாதிப்பை உணர்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்தது என்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக இஸ்ரேலிய அரசியல் ஆய்வாளர்களில் ஒருவராக அறியப்படுகிற மர்துகாய் ஹீராய் என்கிற ஒருவர் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு ஆழமான கருத்து இஸ்ரேலிய ஊடகங்களில் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த மர்துகாய் என்கிற இஸ்ரேலிய ஆய்வாளர் சொல்லி இருக்கிற செய்தி என்னன்னு சொன்னா, அந்த செய்தியிலிருந்தே நம்ம ஆரம்பிப்போமே. அவர் என்ன செய்தியை சொல்றாருன்னு சொன்னா, வெற்றிக்கான இந்த யுத்தத்தில் வெற்றிக்கான வியூகங்கள் அளவுகோல்கள் நமக்கும் ஹமாஸுக்கும் இடையில் வேறுபடுகிறது. நம்ம ஜெயிக்கிற விதம் வேறையா இருக்குது, அவங்க ஜெயிக்கிறது வேறு விதமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனால் அவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் அப்படிங்கிறாரு. வெற்றிக்கான முறைகள் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கிறது, ஆனால் அவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் என்கிற செய்தியை சொல்லிட்டு காசாவை கைப்பற்றி விட்டதாக இஸ்ரேல் அறிவித்து 2 மாதங்கள் தாண்டியும் காசாவுக்குள் இன்னும் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுவதிலிருந்து இஸ்ரேல் ஜெயிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இஸ்ரேலிய ஆய்வாளராக இருக்கிற மர்துகாய் ஹீராய் என்கிறவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களான சேனல் 12, சேனல் 13, எஸ்தோது போன்ற பல ஊடகங்கள் இந்த செய்தியை தலைப்பு செய்தியாக்கி இருக்கிறது. இதை ஏன் நான் ஆரம்பமாக சொல்ல வர்றேன்னு சொன்னா, இதைத்தான் நம்ம பல நாட்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்ப அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டி இருக்குது. எல்லாத்துக்கும் மேல இந்த செய்தியை யாருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னா, ஒரு சகோதர மொழி ஊடகம், குறிப்பாக சகோதர மொழி அல்ல சகோதர ஊடகம் என்று கூட நம்ம சொல்லலாம், தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம், இலங்கையை சேர்ந்தவர்களால் வெளிநாடுகளில் இருந்து நடத்தப்படுகிற ஒரு ஊடகம். இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப ஓவராக ஹமாஸை கலாச்சி இஸ்ரேலை ரொம்ப காக்கா பிடிச்சி எவ்வளவு அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், பல பேர் உட்கார்ந்துக்கிட்டு அடியே விழல, எங்காக்கள் தான் திருப்பி அடிக்கிறாங்க என்று சொல்லி ஹமாஸுக்கு வால் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா ரொம்ப ஓவராக கிண்டல் அடித்திருக்க கூடிய நிலையில அவருக்கு இன்னைக்கு சொல்லுகிற செய்திகளை அவங்களும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கிண்டல் எல்லாம் அடிக்க தேவையில்லை, அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு 69வது நாளாக ஒரு சிறிய நிலப்பரப்பு, வெறும் 40 கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்ட காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள 66 நாட்களாக இந்த யுத்தம் நடந்து வருகிறது. இந்த யுத்தத்திலே அவர்கள் எதையும் சாதிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்கிறத பொறுத்தவரையில
வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அதாவது இஸ்ரேலுடைய ராணுவ தளபதியினுடைய கருத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க இப்ப காசாவுல உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, யுத்தம் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, யுத்தத்தினுடைய நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்குது, எங்களால் அனுமானிக்க முடியாம இருக்குது, எங்களுடைய போங்கை நாங்கள் மாற்ற போகிறோம். என்னதான் யுத்தம் இதே போங்கல போனோம்னா அது செட் ஆக மாட்டேங்குது. எனவே யுத்தத்தில் போங்க மாற்ற போறோம். என்னத்தை போங்க மாத்தினாலும் பொதுமக்களை கொல்ல போறேன், அவ்வளவுதானே உன்னுடைய போங்கு. அதுக்காக வேண்டி நாங்கள் யுத்தத்தில் போங்க மாற்ற போறோம்னு சொல்லணுமா? இவ பொதுமக்களை கொள்வது. நீங்க ஹமாஸோட மோத போறது இல்லை, மோதி ஜெயிக்கவும் முடியாது. ஆனா யுத்தத்தில் போங்க மாற்ற போறோம், ஏன்னா இதே போங்கல நாங்க போனோம்னு சொன்னா அது வெற்றியை தராது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி சொன்னதாக இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் அதுல தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹமாஸுடைய ராணுவத்தை அழிப்பதற்கு வானத்திலிருந்து குண்டுமலை பொழிவதால் அவர்களை அழிக்க முடியாது. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களடா? இதை பார்க்கும்போது நானே யோசிச்சேன், லூசு கூட்டம் லேட்டா புரியுறீங்களடா? வானத்தில் இருந்து நீங்க குண்டு போடுறதுனால ஹமாஸ் அழிக்க முடிஞ்சுதா? 19,000 அப்பாவி பொதுமக்களை அழித்திருக்கிறீர்கள். 3 லட்சத்திற்கு மேற்பட்ட கட்டிடங்களை அழித்து ஒழித்திருக்கிறீர்கள். 50,000க்கு மேற்பட்டவர்களை கைகால் ஊனமுற்ற அப்பாவிகளை கைகால் ஊனமுற்றவர்களாக மாற்றி இருக்கிறீர்கள். இந்த அநியாயத்தை செய்ய முடிஞ்சதே தவிர ஹமாஸினுடைய ஒரு 1000 பேரை நாங்க கொண்டுட்டோம் என்று சொல்லி அறிவிக்க முடிஞ்சுதா? இத்தனை நாள்ல 19,000 பேர்ல ஹமாஸுடைய 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் டிக்ளேர் பண்ண முடியுமான்னா பண்ண முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமானது. அதை இப்போ ஒத்துக்கொள்றாங்க. நாங்க வானத்தில் இருந்து தாக்குதல் நடத்துறதுனால ஒன்றும் செய்ய முடியாம இருக்குது, தரைவழி தாக்குதல் மட்டும்தான் இதுக்கு தீர்வுங்கிறாங்க. ஆனா தரைவழி தாக்குதலையும் ஒன்றும் செய்ய முடியலைங்கிறதுனால தான் தண்ணியை பங்கருக்குள்ள விட்டு பார்ப்போம்னா ஐடியா பண்றாங்க. சில ஊடகங்கள் தண்ணீர் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள்ங்கிறாங்க. அப்படி எதுவுமே இன்னும் ஆரம்பிக்கப்படல, அதுக்கு ரெடியாகி கொண்டு இருக்கிறார்கள், மேக்சிமம் ரெடியாகி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஆரம்பிக்கல. அவர்கள் காட்டுகிற புகைப்படங்கள் எல்லாம் பழைய புகைப்படங்களும் பழைய வீடியோக்களும் புரிஞ்சுக்கிறங்க. அதெல்லாம் எகிப்தில் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டவைகள். இவங்க எடுத்த சில ஒத்திகைகளை காட்டுறாங்க. அது தவிர உண்மையிலேயே இன்னும் அந்த மிலிட்டரி வேவா அவங்க ஆரம்பிக்கவே இல்லைங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய வார் கேபினட் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அல் மயாதீன் செய்தி சேவைக்கு இன்னும் 30 நாட்களுக்கு இஸ்ரேலுக்குள் தடை விதித்திருக்கிறார்கள். அல் மயாதீன்ங்கிறதும் அல் ஜசீராவுக்கு நிகராக செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஊடகம். அந்த ஊடகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்குள்ள செயல்படுறதுக்கு மேலும் 30 நாட்களுக்கு தடை. ஜசீராவை பொறுத்தவரையில் அந்த பக்கமே வந்துடாதீங்கன்றாங்க. ஜசீராவுக்கு வாழ்நாள் தடை விதிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஜசீரா என்ன செய்யறாங்கன்னா, அங்க நடக்கக்கூடிய செய்திகளை அவங்க நடத்துகிற பத்திரிகையாளர் சந்திப்பு அது இது எல்லாத்தையுமே லைவ் டெலிகாஸ்டே பண்ணக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். அவங்க அதுக்குரிய ஏற்பாடுலாம் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா அபிஷியலா ஜசீராவுக்கு இஸ்ரேலுக்குள்ள வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அல் மயாதீனுக்கும் 30 நாட்களுக்கு அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் இது இன்றைக்கு யூகே பார்லிமெண்ட்ல நடந்த ஒரு முக்கியமான கூட்டம். அதனுடைய காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. யூகேனுடைய பிரிட்டிஷினுடைய பல எம்பிக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, காசாவுல போர் குற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, வார் கிரைம் நடந்து கொண்டிருக்கிறது, இஸ்ரேல் வார் கிரைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பண்றதுக்கு காரணமே இவனுங்க தான். அதுல எந்த மாற்றமும் யாருக்கும் கிடையாது. இந்த இஸ்ரேலுங்கிற ஒரு கள்ளப்பிள்ளையை உருவாக்கி பாலஸ்தீன அப்பாவிகளை கொன்று குவிப்பதற்கு காரணமே யாருன்னு கேட்டா பிரிட்டிஷ் தான். இந்த பிரிட்டிஷினுடைய பாராளுமன்றத்தில் இன்றைக்கு கொஞ்சம் மனசாட்சி உள்ள சில எம்பிக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஒரு முக்கியமான மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மசோதாவின் பிரகாரம் இஸ்ரேலுக்கு எக்காரணம் கொண்டும் ஆயுத ஏற்றுமதி செய்யக்கூடாது. குறிப்பாக F-16 நினைக்கிறேன், F-16 அதே போன்று இன்னும் 2-3 ஒரு விதமான வெப்பன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெப்பன் எல்லாம் யூகேனுடைய ஆயுதங்கள் சொல்றாங்க. இந்த ஆயுத ஏற்றுமதியை உடனடியாக நிறுத்த வேண்டும். எல்லா ஒப்பந்தங்களையும் கேன்சல் கேன்சல் பண்ணிட்டு அவர்களை வார் கிரிமினல்ஸ் என்று சொல்லி அறிவிக்கணும் என்று சொல்லி அவங்க இன்றைக்கு சில மனிதநேயம் உள்ள மக்கள், மனிதநேயம் உள்ள எம்பிக்கள் இன்றைக்கு பிரிட்டிஷினுடைய பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் நம்ம சொல்ற மாதிரி தான். என்னன்னா, இஸ்ரேலுடைய மீடியா ப்ரொபகண்டா லாஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுலயும் அவங்க நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மீடியா ரீதியாக தோத்து கொண்டிருக்கிறார்கள். வார்லையும் தோத்துட்டாங்க, மீடியா ப்ரொபகண்டாலையும் தோத்துட்டாங்க. இதே நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் சர்வதேச மட்டத்தில் நேற்று ஜோ பைடன் சொன்ன
மாதிரி சர்வதேச மட்டத்தில் அவர்கள் தங்களுக்கான ஆதரவு தளத்தை இழந்து கொண்டு வருகிறார்கள் இந்த அப்பாவிகளை கொன்று குவிக்கிற காரணத்தினால என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே மதியம் பேசின வீடியோலையும் சொல்லியிருந்தோம். ரஷ்யா அதாவது வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகளையும் ஒரு மேசைக்கு வருமாறு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாங்க ஐநாவில் உட்கார்ந்து பேசிடுவோம், பேசியவங்களுக்கு தனி நாட்டை கொடுத்து முடிச்சிருவோம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு வராத காரணத்தினால் ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு மேற்கு நாடுகள் மறுத்து கொண்டிருக்கின்றன, மேற்கு நாடுகள் அதற்கு ரெடியாக இல்லை என்று சொல்லி அவர்கள் கடுமையான கண்டனம் ஒன்றை இன்றைக்கு தெரிவித்திருக்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். ரஷ்யா தயாரா இருக்கிறாங்க. ரஷ்யா உள்ளிட்ட நேச நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. அதனாலவோ என்னவோ ரஷ்யாவினுடைய பல ஆயுதங்களை இந்த சுதந்திர போராளிகள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்திகள் எல்லாம் அடிக்கடி வரக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியும். இது மாதிரி நேரத்தில் கவலைக்குரிய விவகாரம் என்னன்னு கேட்டா, இன்றைக்கு ஜபாலியாவில் நடந்த இஸ்ரேல் நடத்திய அநியாய தாக்குதல்ல on the spot ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நிறைய சின்ன பிள்ளைகள் மரணிச்சிருக்கிறாங்க, நிறைய பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவை நான் பேசுகிற வரைக்கும் உண்டான தகவல் என்னன்னா 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நாளை காலை ஆகும்போது இது 200 போகுதா, 300 போகுதா, 400 போகுதாங்கிறது அல்லாஹு ஆலம். இந்த வெறி பிடித்த நாய்கள், வெறி பிடித்த வேங்கைகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தங்களுக்கு தங்களுடைய வீரத்தை ஹமாஸ் என்கிற வீர போராளிகளோடு காட்ட முடியாத பெட்டைகள் என்ன செய்யறாங்கன்னா, அங்கிருக்கக்கூடிய அப்பாவி பெண்களையும் அங்கிருக்கக்கூடிய அப்பாவி சிறுவர்கள் அப்பாவி மக்கள் மீதும் குண்டு போட்டு அவர்களை அநியாயமாக கொல்லக்கூடிய இந்த அநியாயம் நடந்து வருகிறது. எனவே இவர்களுக்கு எதிராக வல்ல ரஹ்மான் அவனுடைய கோப பார்வையை வெளிப்படுத்துகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. நாம் நம்புகிறோம், அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோம். நாளைய தினம் இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையில நம்ம உட்கார்ந்துகிட்டு இருப்போம். வெள்ளிக்கிழமை அல்லாஹ்விடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை ஜும்ஆவின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளிக்கிழமையில ஒரு நாள் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது, அதிலே கேட்கிற பிரார்த்தனைகளை உடனடியாக அங்கீகரிக்கப்படும் என்கிறார்கள். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட பல ஹதீஸ் நூல்களில் வரக்கூடிய செய்தி இது. அந்த நேரம் ஜும்மாவினுடைய தொழுகையில அத்தஹியாத்திலையும் சுஜூதிலையும் இருக்கக்கூடிய நேரம் என்பதை மற்ற ஹதீஸ்களூடாக நாம் ஆய்வு செய்து புரிய முடிகிறது. எனவே நாளைய தினம் ஜும்மாவுடைய நேரத்தில் அனைவரும் தயவு செய்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த அநியாயக்காரர்களை அழித்து ஒழிக்குமாறு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்துங்கள். பெண்கள் வீட்டிலே தொழுகை நடத்தும் போது பள்ளிக்கு செல்லாத நேரத்தில் வீட்டில் இருந்தீங்கன்னு சொன்னா அந்த பெண்களும் லுகர் தொழுகையில அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்க, தஹஜ்ஜத்துல கையேந்துங்க. இந்த அநியாயக்காரர்கள் அழித்தொழிக்கப்பட வேண்டும். ஒரே நேரத்தில் இது இன்றைய செய்தி ஷிஃபா மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நிகரான ஒரு தாக்குதல் என்று சொல்றாங்க. அதை நம்ம ஜீரணிக்க முடியல. அவ்வளவு கடுமையான தாக்குதல்கள் வல்ல ரஹ்மான் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அப்படியான நேரத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குது. என்னன்னு கேட்டா, இன்றைக்கும் என்ன செய்தி ஒன்று வந்திருக்குதுன்னு கேட்டா, இன்னைக்கு இஸ்ரேலுடைய வார் கேபினட் வந்து இன்னைக்கு ஒன்று கூடினாங்க. வாங்க, நமக்கு தெரியும் இஸ்ரேல்ல 2 கேபினட் இருக்கு, 2 அமைச்சரவைகள் இருக்குது. ஒன்னு வலமையான நாட்டுக்கான ஒரு அமைச்சரவை, ஆளுங்கட்சி சார்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை. இரண்டாவது வார் கேபினட் என்று சொல்லி ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. அது இந்த யுத்தத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்க ஒரு கேபினட். யுத்தத்தினுடைய காரியங்களை அவங்க தான் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுப்பாங்க. எனவே அந்த வார் கேபினட் இன்னைக்கு கூடின நேரத்தில் நம்ம சீஸ் ஃபயரை என்ன பண்றது, யுத்த நிறுத்தத்தை எப்படி நம்ம செய்யறதுங்கிற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு நடந்தது. ஏற்கனவே தெரியும், ரஷ்யாவில் போய் கெஞ்சி கூத்தாடி பார்த்தாங்க. ரஷ்யா ஹமாஸோட பேசி பார்த்தாங்க. ஹமாஸ் அதுக்கு பிடி கொடுக்கல என்றதோட அவருடைய ரஷ்யா வழியான அந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவது நிறுத்தப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு பல நாட்களாக கத்தார் காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்களாவது பேசுங்க, இப்படியாவது நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கத்தாரும் இதுவரைக்கும் பிடி கொடுக்காமல் இருக்கிறது. ஏன்னு சொன்னா, ஹமாஸ் திட்ட தெளிவாக நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் இல்லை, யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும்னா பாலஸ்தீனத்திலிருந்து கைது செய்யப்பட்டு போயிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற நிபந்தனையோடு மட்டுமல்லாம, நம்ம இந்த ஆஸ்லோ உடன்படிக்கை அது இது எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாட்டோம். இந்த யாசர் அரபாத்ர தலையில மிளகா அரைச்ச உடன்படிக்கை தான் ஆஸ்லோ உடன்படிக்கை. அந்த ஆளை கூப்பிட்டு மிளகா அரைச்சி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நம்ம மதியம் வீடியோல காட்டணுமா இல்லையா, வெஸ்ட் பேங்க் தனியான ஒரு பகுதியாக வச்சுக்கிட்டு காசாவை தனியாக பிரிச்சுக்கிட்டு எல்லா பகுதியும் நடுவில் பிடிச்சிக்கிட்டு ஒரு மாநிலம் மாதிரி ஆக்கி விட்டான். அதாவது நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட், நீங்க ஒரு
ஒரு மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவுக்கு கீழே தமிழ்நாடு இருக்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்கன்னா அது மாதிரி தலையை மிளகா அரைச்சி அந்த ஆளை ஏமாத்தி விட்டாங்க. அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். 1967க்கு முற்பட்ட பாலஸ்தீன பூமி தான் எங்களுக்கு வேண்டும் என்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. அதை நோக்கித்தான் இந்த பயணம் போகிறது. இன்ஷா அல்லாஹ் அது வெற்றி பெறும். இதே நேரத்தில் வார் கேபினெட்ல இன்னைக்கு என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம பல முறை கேட்டுட்டோம். இப்ப நம்ம சீஸ்ஃபயருக்கு தயார் என்று சொல்ல வேணாம், நீ கீழே விழுந்துட்டேங்கிறது நல்லா தெரியுது ராஜா, அசிங்கப்பட்டு போய் நிக்கிற, கேவலப்பட்டு போய் நிக்கிற, உன்னை எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, தேஞ்ச செருப்பை கலட்டி திரும்ப 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 ஜபாலியாவில் அடிக்கிறாங்க, சுஜாயியாவில் அடிக்கிறாங்க, கான் யூனுஸ்ல அடிக்கிறாங்க, காசாவில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நடந்துகிட்டு இருந்தும் என்னன்னு கேட்டா கீழே விழுந்துட்டாராம், மீசையில மண் ஒட்டலை அம்பாங்கல்ல, அவனுக்கு ஒட்டுறதுக்கு வழியும் இல்லை, நெத்தனியாவுக்கு மிஸ்ஸையே கிடையாதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்ப என்னன்னா நம்மளா போவேனா, ஹமாஸ் தரப்புல இருந்து ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செய்தி சொல்லியிருப்பதா இஸ்ரேலி டைம்ஸே இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இஸ்ரேலி டைம்ஸ் என்ன சொன்னாலும் இன்றைக்கு பிரஸ் டிவிக்கு கொடுத்திருக்க கூடிய ஒரு வாய்ஸ் கட்டில் ஒசாமா ஹம்தான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதெல்லாம் இங்க நினைச்சும் பாத்துறாது, அந்த ஒப்பந்தத்துக்கு ரெடினா மட்டும் வாழ்ந்துருக்காங்க, நாங்க எவ்வளவு காலமும் தயார் இருக்கிறாங்க. எனவே அவர்கள் ஹமாஸ் இந்த தடவை பணிந்து போவதற்கு தயாரில்லை, முடிவெடுத்து தான் இறங்கி இருக்கிறாங்க. சுதந்திர பாலஸ்தீனம் தான் தீர்வு என்கிற ஒரு முடிவுல நிற்கிறாங்க. அல்லாஹ் அவர்களை அதே எண்ணத்தில் பயணிக்க வைக்க வேண்டும். சுதந்திரமான பாலஸ்தீனம் உருவாக்கப்பட வேண்டும். அப்படியான சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு வார் கேபினெட்ல ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. குறிப்பாக மொசாது தலைவர் என்ன செஞ்சிருக்கிறார்னு கேட்டா பச்சை கொடி காட்டியிருக்கிறார். அவசரமா பண்ணுங்க, நான் ரெடியா இருக்கேன், கத்தாருக்கு ஃபிளைட் ஏறவா அப்படின்னு கேட்டேன். நான் தான் பேச்சுவார்த்தைக்கு போகணும் இஸ்மாயில் ஹனியாவோட, நான் கத்தாருக்கு ஃபிளைட் ஏறவா, புக்கிங் போட்டியலா, ரெடியா, அந்த ரெடியா இருக்கிறான், பெட்டியை ரெடி பண்ணிக்கிட்டு கத்தாருக்கு போறதுக்கு அவரு பச்சை கொடியை காட்டியிருக்கிறாரு. ஆனா வார் கேபினெட் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் பொறுப்போம், ஹமாஸ் தரப்புல இருந்து சைக்கின வருதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம பொதுமக்களை கொண்டுகிட்டே இருக்கிறாங்க, அதனால பொதுமக்களுடைய இறப்பு வீதத்தை குறைப்பதற்காகவாவது ஹமாஸ் கண்ட்ரோல் ஆகுவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. அவங்க பொதுமக்களே அதை ஒத்துக்கிட்டு தான் போறாங்க. எங்கள் எத்தனை பேர் இறந்தாலும் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிறேன்னு ஹம்தான் இன்னைக்கு பிரஸ் டிவிக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பேட்டி இருக்கிறது. அந்த பேட்டியில ஹம்தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மிக தெளிவான ஒரு செய்தி அவர் சொல்லி இருக்கிறார். என்ன செய்தியை சொல்றாருன்னு கேட்டா, காசா மக்களை கட்டாயப்படுத்தி காசாவுல இருந்து எகிப்துக்கு விரட்டுவதற்கான முயற்சி நடைபெறுகிறது. எந்த அளவுக்கு நடைபெறுதுன்னு கேட்டா, இஸ்ரேல் வழியாக 2.5 மில்லியன் 25 லட்சம் மக்கள் காசா ஸ்ட்ரிப்ல இருக்கிறாங்க. இந்த 25 லட்சம் மக்கள்ல 20 லட்சம் பேரை எகிப்துக்கும் 5 லட்சம் பேரை சவுதியும் நீங்க எடுங்க என்று சொல்லி வாஷிங்டன் வழியாக, அதாவது அமெரிக்கா வெள்ளை மாளிகை வழியாக சவுதியோடும் எகிப்தோடும் பேச்சு நடத்தப்பட்டிருப்பதாக இன்றைக்கு செய்தி வெளியாக இருக்கிறது. நம்ம இந்த யுத்தம் ஆரம்பிச்சு ஒரு 20-25வது நாள்ல இந்த கருத்தை நம்ம சொல்லி இருந்தோம். இந்த மக்கள் சினாய் பாலைவனத்தை நோக்கி விரட்டப்படுகிறார்கள். அவர்கள் அப்படியே எகிப்துக்குள்ள விரட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எகிப்து போய் கேவலம் கட்டு போய் இந்த இஸ்ரேல் காரன்ட்டே கடன் வாங்கி வச்சிருக்கிறான், கடனை கழிச்சு விடுறோம், இவங்களை எல்லாம் எடுத்துக்கண்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஓடுதுன்னு நம்ம சொல்லி இருந்தோம். இன்னைக்கு அது மேலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எகிப்திட்ட டைரக்டாவே வாஷிங்டனால கேட்டிருக்கிறாங்க, அமெரிக்காவால கேட்டிருக்கிறாங்க, அவங்க மறுத்துட்டாங்கன்னு செய்தி வந்திருக்குது. சவுதி அரேபியாட்ட கேட்டிருக்கிறாங்க, மறுத்துட்டாங்கன்னு கோரிக்கை வந்திருக்குது. ஏன்னா பொதுவாக அவங்க ஏத்துக்கிறவங்க கூடாதுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஏத்துட்டாங்கன்னா காசா முழுவதுமே அவன் கைப்பற்றிக்கிறான். அதுக்கு தான் அவங்க நீங்க இவங்களை எடுத்துக்கிறங்க, காசா எங்களுக்குன்னு இருக்கிறான், அதுக்கு தான் சொல்றான். ஆனா அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா காசா அவன் கண்ட்ரோலுக்கு போயிடும். ஆனாலும் ஒரு வாதத்துக்கு காசா அவன் கண்ட்ரோலுக்கு போகலன்னா கூட இவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. இத்தனை 1000 பேர் செத்துக்கிட்டு இருக்கும் போதே நாங்க அந்த மாநாடு இந்த மாநாடு நடத்துறோம்னு மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கிறானுங்களே தவிர ஏதாவது ஒரு உருப்படியான ஆக்ஷன் எடுத்தாங்களா? எந்த ஆக்ஷனும் இல்லை. இதே நேரத்தில் என்னன்னு கேட்டா, அரபு நாடுகள்னா ரெண்டு வகை இருக்குது. அதுல ஒன்று, அதாவது இந்த சவுதி, குவைத்து, பஹ்ரைனு, ஈஜிப்டு இதெல்லாம் சேர்த்து ஒன்று இருக்கும். இந்த ஈரான், துருக்கி இவங்கெல்லாம் ஒரு வழியில இருப்பாங்க. இன்றைக்கு சில பேர் ஒரு செய்தியை நிறைய நீங்கள் அனுப்பி கேட்டிருந்தீங்க. துருக்கியினுடைய டர்க்கி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, டர்க்கியும் ஈஜிப்டும் சேர்ந்து மிலிட்டரி ஃபோர்ஸ் ஒன்று இஸ்ரேலுக்கு எதிராக அனுப்பியிருக்கிறாங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அப்படி எந்த ஃபோர்ஸும் அனுப்பவும் மாட்டாங்க, அதை விளங்கிக்கிறங்க. அவங்க அனுப்பவும் இல்லை, அனுப்ப போறதும் இல்லை. அதுதான் அவர்களுடைய யதார்த்தமும் கூட. சாப்பாடு அனுப்புவாங்க, சாப்பாடு தாராளமாக உணவு அனுப்புவாங்க, அதை அனுப்புவாங்க, எல்லாம் அனுப்புவாங்க. டர்க்கியோ எகிப்தோ வேறு எந்த நாடுகளோ
எந்த ராணுவ உதவிகளையும் எந்த ராணுவத்தில் உள்ளவங்களையும் காசா மக்களுக்காக அனுப்பவும் அனுப்புவது தொடர்பான ஒரு கசிதல் பேச்சு கூட கிடையாது என்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப என்னன்னு கேட்டா, இந்த எகிப்துக்கு இந்த மக்களை விரட்டி விடுவோம், மியன்மார்ல இருந்து ரோஹிங்கியா முஸ்லிம்களை மியன்மார்ல இருந்து துரத்தினானா இல்லையா, 20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பங்களாதேஷ்ல போய் அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி பங்களாதேஷுக்கு துரத்தி விட்ட மாதிரி காசாவுல இருந்து நம்ம அப்படியே துரத்தி விட்டுருவோம் என்று சொல்லி பிளான் போட்டு சவுதியோட பேசி பார்த்திருக்கிறாங்க, எகிப்தோட பேசி பார்த்திருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கிறது ஹம்தான் ஒசாமா ஹம்தான் இன்னைக்கு பிரஸ் டிவிக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. இந்த சூழ்ச்சியும் அங்கே நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் என்னன்னு கேட்டா, அதாவது ஒசாமா ஹம்தான் என்ன சொல்றாருன்னா, எக்காரணம் கொண்டு நாங்க எங்களுடைய நிபந்தனை நிறைவேறும் வரை சீஸ் ஃபயருக்கு வரமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி இவர் இஸ்மாயில் ஹனியா, ஹமாஸினுடைய மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர், அவர் வழங்கி இருக்கக்கூடிய பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவில் இருக்கக்கூடிய சண்டை, காசா பெட்டில் இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தம் எந்த அளவுக்கு போகுதுன்னு கேட்டா, எந்த அளவு நெருக்கத்துக்கு நாங்க வந்துட்டோம்னு சொன்னா, பிரைட் எண்டுக்கு வந்துட்டோம், ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் சொல்லி ஹமாஸ் லீடர் சொல்லி இருக்கிறார் பிரஸ் டிவி செய்தி சொல்லி இருக்கிறது. ஹமாஸ் லீடர் இஸ்மாயில் ஹனியா அவங்க என்ன சொல்றாருன்னு கேட்டா, எல்லோரும் நீங்க நினைக்கிற மாதிரி அங்க ஹமாஸுடைய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கல, ஹமாஸுடைய யுத்தம் எப்படி போகுதுன்னு கேட்டா பிரைட் எண்டை நோக்கி போகுது, அதாவது பிரகாசமான வெளிச்சமான ஒரு முடிவை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு காரணமும் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவில் இருக்கக்கூடிய துணிச்சலான போர் பிரகாசமான ஒரு முடிவை நோக்கி போய் கொண்டிருக்குது. இஸ்ரேலிய தாக்குதல்கள் முடிவுக்கு வரும், கண்டிப்பாக இஸ்ரேல் முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் தான் தொடர்ந்து காசாவை பாதுகாக்க போகிறது இந்த யுத்தத்துக்கு பிறகு. அதாவது வித்தவுட் ஹமாஸ் அல்லாத ஒரு ஆட்சியை நாங்கள் காசாவுக்கும் மேற்குக்கும் கொடுப்போம், அதாவது மேற்கு பகுதிகளுக்கும் நாங்கள் ரமல்லா பகுதிகளுக்கும் கொடுப்போம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துற வேலையை நெத்தனியாஹு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு தான் இவர் சொல்றாரு, என்னது வித்தவுட் ஹமாஸா, ஹமாஸ் இல்லாத காசா ரெஜிமெண்டா, ஹமாஸ் இல்லாத காசாவா, என்னத்தடா பேசுறிய அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்துற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத, டீ ஆத்துறதா இருந்தா ஆள் இருக்கிற இடத்துல ஆத்திக்கிற மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா, காசாவை நாங்க தான் பாதுகாப்போம், அது எங்க பூமி, அதுக்காகத்தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம், நாங்க இல்லாம நீங்க பாதுகாக்க போறீங்களா சொல்லிட்டு காமெடி பண்ணாதையாங்கிற மாதிரி அவருடைய அறிக்கையை சொல்லி இருக்கிறாரு. சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய போராளிகள் உறுதியாக இருக்கிறார்கள், அதற்கு ஆதாரம் என்னன்னா சுஜாஇயா ஜபாலியா பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இழப்புகளை யோசிச்சு பாருங்கிறாரு. நமக்கு தெரியும், நேற்றைய தினம் கோலான் படையணியினுடைய 10 பேர் ஆன் தி ஸ்பாட் அவுட் ஆனாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட 91 பேரை ஒரே இடத்துல உள்ள இழுத்து அடின்னு அடிச்சு கொண்டு குவிச்சாங்க. இன்னைக்கு அதனுடைய அந்த காட்சிகளை ஐடிஎஃப்ஐ வெளியிட்டிருக்கிறாங்க, தங்களுடைய படைகளை தாங்க இழந்த காட்சிகளை நான் பின்னாடி போட்டு காட்டுவேன். அவங்களே அறிவிச்சிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடியும். இன்னும் பல இழப்புகள் இன்றைக்கு வந்திருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, ஜபாலியாவுலையும் சுஜாஇயாவுலையும் நீங்க வாங்குற அடியில இருந்து தெரியலையா, எங்க மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, மக்கள் ரொம்ப அதுக்கு தயாராக இருக்கிறாங்க, உறுதியோடு இருக்கிறாங்கங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் ஹனியா அவங்க சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய ராணுவமும் இஸ்ரேலுடைய அரசாங்கமும் இந்த தாக்குதல்களால குலுங்கி போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறாரு. இஸ்ரேலுடைய ராணுவம் ஆடி போய் நிற்குது, இஸ்ரேலுடைய அரசாங்கமும் ஆடி போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் ஹனியா சொல்லிட்டு, ஹமாஸ் இல்லாத காசா கற்பனையானது. யோசிச்சுக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு நம்ம அப்படி ஆனா என்ன அப்படி யோசிச்சுக்க, நம்ம இப்படி ஆனா என்ன அவனு கற்பனைக்கு காசா பணமா சொல்லுங்க பார்ப்போம். அவர் அதனால தான் சொல்றாரு, அதாவது காசாவில் வித்தவுட் ஹமாஸ் என்கிற ஒரு ரெஜிமெண்ட்டை நீங்க நினைக்கிறதா இருந்தா, ஒரு அரசாங்கத்தை நீங்க நினைக்கிறதாக இருந்தா, அது உங்களுக்கு பகல் கனவா இருக்கும், கற்பனையா இருக்கும். கற்பனையில நீ வேணும்னா நினைச்சுக்கிட்டு போ, எங்களை விட்டு நீ அமைக்க போறியா அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு காட்டமான ஒரு அறிவித்தலை இன்றைக்கு, அதாவது இஸ்மாயில் ஹனியாவுடைய அறிவித்தலை பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இவங்களுடைய அட்டகாசம் தலைக்கு மிஞ்சி போய் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒரு நாய் என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஏறி நின்று அவர்களுடைய வழிபாட்டை செய்யக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு பரபரப்பாக வெளியாகி இருக்கிறது. இது கான் யூனுஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாயல் பாருங்க,
பள்ளி வாயிலை கைப்பற்றி இருக்கிறாங்க. பள்ளி வாயில மிம்பர் மேடைக்கு நாளைய தினம் ஜும்மாவுடைய தினம் இந்த பள்ளியில் ஜும்மா நடத்த முடியாத ஒரு நிலையை உண்டாக்கி இன்னைக்கு பள்ளி மிம்பர்ல இந்த தெருநாய் ஏறி நின்று என்ன செய்யுதுன்னு கேட்டா அவனுங்களுடைய மத வழிபாட்டை செய்யக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும். இவ்வளவு அல்லாஹ்வினுடைய பள்ளியை நாசமாக்க கூடியவனை அல்லாஹ் வந்து அழிக்காம விடுவான்னு நினைக்கிறோமா? அல்லாஹு தஆலா கண்டிப்பாக இவர்களுக்கு அழிவை கொடுப்பான், கொடுத்து கொண்டிருக்கிறான், அழிந்துதான் போகிறார்கள் என்கிறதுல மாற்று கருத்தில் மிகப்பெரிய ஒரு அட்டகாசத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல பள்ளிகளை அழித்து நாசமாக்கிட்டாங்க. இந்த மாதிரி அநியாயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு பல ஊடகங்களிலையும் ஒரு முக்கியமான செய்தியாக இவர்கள் செய்கிற இந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இன்றைக்கு இஸ்ரேலி டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு கேட்டா, மேற்கு கரை ரமல்லா மேற்கு கரை பகுதியில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜெனின் நகரத்தில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் மொத்தமாக வெளியேறி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். வெளியேறி இருக்கிறீங்களா, வெளியேற்றப்பட்டிருக்கிறீங்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதாவது அப்படித்தானே, நாங்க போயிட்டு வர்றோம் அப்படின்ட்டு போவாங்க. நீங்க போயிட்டு வரல ராஜா, உங்களை வெளியேற்றி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜெனின்ல கொடுத்த மரண அடி வாங்குறதுக்கு இடம் இல்லாம தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிறது. அவ்வளவு அடி விழுந்துகிட்டு இருக்கு. இந்த காட்சிகளை எல்லாம் நீங்க வந்து அல் ஜசீராவினுடைய அரபு தளத்தினுடைய அவருடைய யூடியூப் பக்கத்துல அரபு தளத்துல நீங்க போய் அந்த இந்த மாதிரி தாக்குதல்கள் நடைபெறுகிறதுங்கிற காட்சிகளை நீங்க பாத்துக்கிறீங்கன்னு கேட்டா, நம்ம அவங்க ஒரு தொலைக்காட்சியாக இருந்து சில விஷயங்களை அவங்க செய்யறதுனால அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ்களோட அவங்களுக்கு அதை பிளே பண்ண முடியுமாக இருக்குது. நமக்கு சில வீடியோக்களை பிளே பண்ண முடியல. கடந்த சில நாட்கள் ஏற்கனவே நம்ம ஒரு 4 செக்மெண்ட் வந்து யூடியூப் ரிமூவ் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப ரொம்ப நெருக்கத்திலையும் ஒரு 2-3 செக்மெண்ட் ரிமூவ் பண்ணி இருக்கிறாங்க. வார்னிங் வேற தந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அது மாதிரி காட்சிகள் நம்ம முழுமையாக போடுகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இருக்கிற பேஜையே டிஸ்ட்ராய் பண்ணி அழிச்சு விட்டுருவாங்க. அழிச்சு விட்டா நமக்கு இந்த தகவலை கூட உங்களுக்கு கொண்டு வந்து தர முடியாம போயிடும். எனவே தான் அந்த வீடியோக்களை நம்ம சில முடியுமானதை மட்டும் காட்டுறோம். செக் பண்ணி பார்த்து இதை போட்டா பிரச்சனை வராதுங்கிற மாதிரி இருக்கிறத மட்டும் காட்டுறோம். நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனோட நீங்க ஜசீராவினுடைய அரபு பக்கத்துல அல்லது அரபியாவினுடைய அரபு பக்கத்துல மயாதியினுடைய அரபு பக்கத்துல எல்லாம் நீங்க போனீங்கன்னு சொன்னா தாராளமா அந்த காட்சிகளை பார்க்க முடியும். அங்க போய் இந்த அடி வாங்குற காட்சிகளை பாருங்க. பார்த்துட்டு அதில் லிங்க் எடுத்து எனக்கே அனுப்பிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க பார்க்குறவங்க பார்த்துக்கிறங்க அந்த காட்சிகளை அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதை கண்காணிச்சுக்கிட்டு தானே நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதனால் நமக்கு இங்க பிளே பண்ண முடியாம இருக்கு இந்த காரணத்தினால. ஆனா ஜெனின்ல வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்க கூடிய அடியால அவர்களுடைய அந்த பகுதிகளில் இருந்த மொத்த ராணுவமும் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனா என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, நாங்க வெளியேறி இருக்கிறோம் என்று அவ்வளவு நல்லவங்களா நீங்க, அவ்வளவு ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்களே, பாவம் பொதுமக்கள் நம்ம அவங்களுக்கு ஒன்றும் பண்ண வேணாம் என்று சொல்லிட்டு சொன்னதும் கேட்டுட்டு வெளியே வந்துட்டாங்களாம். அது மாதிரி அவன் செய்தி போட்டுக்கிறான் பாருங்க. அடிச்சு வெளியே துரத்தி இருக்கிறாங்க, தலதறிக்க ஓடி இருக்கிறாங்க ஜெனின்லங்கிற காட்சி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான காமெடி இருக்குது பாருங்களேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு நம்ம மதியம் வெளியிட்ட வீடியோவில் 92 பேருக்கு சுமாராக கொல்லப்பட்ட அந்த செய்தி சொன்னமா இல்லையா, அந்த செய்தியினுடைய ஃபுட்டேஜை வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. தங்களுடைய அவங்க 92 சொல்லலை, அவங்க அப்படி சொல்லவும் மாட்டாங்க, தங்களுடைய ஆட்களை இழந்த இடம் இதுதான் சொல்லி அவங்களுடைய இந்த காட்சி வானத்தில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சியை காட்டியிருக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டா, இந்த இடம் வந்து ஒரு கேம்ப், ஒரு ஸ்கூல் பகுதி. இதுக்குள்ள இந்த பகுதியால உள்ள வர்றாங்க இஸ்ரேல் ராணுவம். உள்ள வரும்போது இங்க நின்றுக்கிட்டு தான் கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸும் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இவங்க உள்ள வராங்க, இவங்க பின்வாங்குறாங்க. பின்வாங்கும் போது இந்த மட கூட்டம் என்ன நினைக்குதுன்னு கேட்டா, மடப்பயல்வு என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்க பின்வாங்குறாங்கன்னு நியூஸ் எல்லாம் போட்டாங்க. நம்ம கூட சொன்னோமே, என்னடா நம்ம பின்வாங்கிட்டு இருக்கிறாங்களே மக்கள் அப்படின்ற மாதிரி யோசனையா இருந்துச்சு. பின்வாங்கிக்கிட்டு இருந்தவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்படி பின்வாங்குற மாதிரி காட்டி இந்த பகுதியால வந்து சுத்து போட்டாங்க. சுத்து போட்டு இவங்களை 2 தரப்பாலையும் தாக்கி கொண்டிருக்கும் போது இந்த பகுதியில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவங்க வச்சிருந்த கன்னி வெடியா வேற என்ன வெடியான்னு தெரியல, ஏதோ ஒரு வகையில் ஏதோ செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெடிச்ச இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இருட்டா இருக்குது பாருங்க. அத்தனை பகுதிகளும் இருட்டாக இருக்குது, இந்த பகுதி மட்டும் வெளிச்சமாக இருக்குது. இது வந்து அவங்க IDF வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ. இது ஏன் வெளிச்சமா இருக்குதுன்னு கேட்டா, அதான் கபிரிஸ்தானோ, கபரு வெளிச்சம், அவங்களோட கபரு ஏன் வெளிச்சமா இருக்குதுன்னு கேட்டா,
பாம்பு வெடிச்சிருக்குது, அதனால வெளிச்சமா இருக்குது அந்த கபரு. அத்தனை பேரும் சுக்குநூறா போன இடம் இதுதாங்கிறதையும் புரிஞ்சுக்கிறங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு இப்படி ஒரு ஒரு அறிவித்தல், இது ஒரு ஒரு நோட்டீஸ், இது நோட்டு குண்டு போடுற மாதிரி நோட்டீஸும் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஐடிஎஃப் என்ன செய்யறான்னு கேட்டால் குண்டு போடுற மாதிரி இந்த யா அஹ்ல காசான்னு சொல்லி போட்டு காசா வாசிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல். உங்களோட ஹமாஸ் வந்து தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களால எங்களை தாக்குறது ரெண்டாவது இருக்கட்டும், அவங்களால ஒரு முட்டையை கூட பொறிக்க முடியாது. ஏண்டா உங்களை பொறின்னு பொறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, முட்டை கூட பொறிக்க முடியாதான். ஹமாஸுக்கு ஒரு முட்டை கூட பொறிக்க முடியாதான். அது அப்படித்தான். அது வந்து அணைகிற தீபம் பிரகாசமாக எரியும் என்று சொல்லுவார்கள். எரிங்க ராஜா எரிங்க. அணைகிற தீபம் கடைசி கட்டத்தில் போய் மெழுகுவர்த்தியை வச்சிங்கன்னா அது அழிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி நல்ல பிரகாசமாக எரியும்ல, அது மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஐடிஎஃப். அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு முட்டை கூட பொறிக்க முடியாத ஹமாஸை நம்பாதிய, ஏன்னு கேட்டால் அவங்களை எங்களுக்கு காட்டித்தாங்க, நாங்கள் தான் அவங்களுக்கு காவலர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பில்டப் எல்லாம் காட்டி, நீ ஜெயிச்சுக்கிட்டு இருந்தால் இதுக்கெல்லாம் நோட்டீஸ் போட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற இவங்களை காட்டி தரட்டான். எப்படி நினைக்கிறான் தெரியுமா? ஈனப்பயலுவ தங்களை மாதிரியே மக்களை நினைக்கிறது. இந்த கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம ஒரு 4 கூலிப்படைகளை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்கல்ல காசுக்கு, அது மாதிரி என்ன செஞ்சிருக்காங்கன்னா இங்க பாருங்க, இவர் வந்து யஹியா சின்வார், அதாவது தேடப்படும் நபர்களில் மிக முக்கிய நபராக அறியப்பட்டிருப்பவர் யஹியா சின்வார் சகோதரர். அவருக்கு வந்து $4 லட்சம் தலைக்கு அவர் எங்க இருக்கிறாருன்னு காட்டி கொடுத்தா $4 லட்சம் தருவாங்களாம். ஏண்டா அதையும் போய் காசா மக்கள்கிட்ட துண்டு போட்டு கேட்கிற பாரு, அவரை காட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிற? அவரை வந்து அவ்வளவு அவர் மேல பாசத்தோடு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் அவரை காட்டி தரட்டான். $4 லட்சம் கொடுப்பாங்களா? யாரு? நீ வேணும்னா இன்னும் கொஞ்சம் குண்டை கையில் கொடுத்துட்டு போவியே தவிர 4 லட்சம் காசை கொடுப்பேன்னு நினைப்பாங்களா அவங்க? நம்புவாங்களா அவங்க? ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவனும் இவனால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் இஸ்ரேலால. அவன் காட்டி கொடுப்பான்னு நினைக்கிறிய? அவருக்கு 4 லட்சம் யஹியா சின்வாருக்கு. அதே மாதிரி முகமது சின்வார், இவர் வந்து அவருடைய சகோதரர், அவருக்கு 3 லட்சம். இவருக்கு 4 லட்சம். அது ஏன்னு கேட்டால் அவர் தான் அக்டோபர் 7 அந்த இவங்களுக்கு அசிங்கப்பட்டு போன அந்த தாக்குதலுக்கு காரணமானவர் யஹியா சின்வார். சரி, இந்த முகமது சின்வாருக்கு ஏன் வந்து 3 லட்சம் சொல்லி சொன்னா, இந்த இவரை யஹியா சின்வாரை கைது பண்ணிட்டு போனதுக்கு பிறகு இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, இஸ்ரேல் ராணுவத்திலிருந்து ஒரு முக்கியமான தளபதியை அடிச்சு தூக்கிட்டு வந்தாரு. அந்த ஒருத்தனை விடுதலை செய்யறதுக்காக 1020 பேரை விடுதலை செஞ்சாங்க. அந்த ஒருத்தனுக்கு பேசப்பட்ட பேரம் என்ன? அந்த ஒத்தனை நாங்க விடுதலை பண்றோம், 1020 பேரை விடுதலை பண்ணுங்கன்னு 5 வருஷம் அவர் கடத்திக்கிட்டு வந்தவர் 5 வருஷம் ஹமாஸ் சிறையில் வச்சிருந்தாங்க. 1020 பேரை விடுதலை பண்ணாங்க. அந்த 1020 பேர்ல ஒருவராக யஹியா சின்வாரும் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் அவர் வந்து அவங்களை தளபதின்னு சொல்லி. அந்த அளவுக்கு முட்டா பயலுவ. அதனால தங்களோட ராணுவத்தில் இருந்து ஒரு முக்கியஸ்தரை கடத்திட்டு போய் 5 வருஷம் உள்ள வச்சுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான தளபதிகள் ஒருவர் முகமது சின்வார், யஹியா சின்வார், முகமது சின்வார். யஹியா சின்வாருக்கு $4 லட்சம் USD, அதே மாதிரி முகமது சின்வாருக்கு $3 லட்சம் USD போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி சலாமாவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா 2 லட்சம் அறிவிச்சிருக்கிறாங்க. அவருக்கு 2 லட்சம் அறிவிச்சது மட்டும் இல்லாம தையீபுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, முகமதுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா 1 லட்சம் USD அறிவிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் இப்ப காசாவுல இருக்கக்கூடிய, இப்ப சிட்டிங்ல இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கிறாங்க. என்னன்னா இதுல ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டாங்க இந்த லிஸ்ட்ல. யாரும் ஒரு ஆள் 2 பேரை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒன்னு அபு ஹம்சாவையும் அபு உபைதாவையும் மிஸ் பண்ணிருக்காங்க. அந்த 2 பேரும் வந்து அவங்களை பத்தி நம்ம பெருசா சொல்லவே தேவையில்லை. எந்த அளவுக்கு அவர்கள் மேல மக்களுக்கு ஒரு அனுதாபம் இருக்கிறது, எவ்வளவு புகழ் பெற்றிருக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த அபு உபைதாவையும் அபு ஹம்சாவையும் அவங்க இதுல போட்டில்ல. என்ன செய்யறாங்கன்னா, இந்த 4 பேருக்கும் 4 3 7 9 10 எப்படி பாத்தீங்களா, $10 லட்சம் அமெரிக்க டாலர்கள் தருவோம். இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு ஒரு வாரத்துக்கு நான் சொல்றேன். காசா மக்களே நினைச்சாலும் இவங்க எங்க இருக்கிறாங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா அவங்க இருக்கிற இடமே வேற அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். அப்படிப்பட்டவங்களை காட்டித்தாங்கன்னு சொல்லி இந்த கேவலங்கட்ட ராணுவம் நோட்டீஸ் போட்டு கேட்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இடையில ஒரு செய்தியை சொல்லிட்டு போறேன். சகோதரர் அபு உபைதா அவங்க கடுமையாக காயப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு என்கிற செய்திகளை இதெல்லாம் அந்த இஸ்ரேலிய ஊடகங்கள் பரப்பி கொண்டிருக்கிறது. நிறைய சகோதரர்களை நீங்க கேட்டு
கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்னு புரிஞ்சுக்கிறீங்க, அதுவெல்லாம் மீடியா ப்ரொபகண்டா. அப்படியே அவர் தாக்கப்பட்டிருந்தாருன்னா உடனே ஹமாஸே அறிவிச்சிருவாங்க, ஆமா எங்களுடைய அபு உபைதா தாக்கப்பட்டிருக்கிறாருன்னு அவங்களே அறிவிச்சிருவாங்க. எனவே அவங்க அப்படி இருந்து அறிவிப்பாங்க. அறிவிக்கும் போது நம்மளும் உங்களுக்கு சொல்லிடுவோம். மற்றபடி அந்த தகவல்களை நாம் நம்ப வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் மறைச்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, வெக்கமெல்லாம் பட மாட்டாங்க. தளபதிக்கு அடி விழுந்து சின்வாரையே கொண்டுட்டாங்கன்னு வைங்களா, ஆமா சின்வாரை கொண்டுட்டாங்கன்னு அறிவிச்சிருவாங்க. அவங்க சின்வாரை கொண்டு விட்டார்கள் என்று தலையில கையை வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? சின்வார் போனா அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வரப்போறாரு. அந்த அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்கிறதையும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியான ஒரு அறிவிப்பும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தை பார்க்கலாம். அதே மாதிரி அதாவது இந்த சலாமாங்கிறவர் யாருன்னு சொல்லி சொன்னா அதை நீங்க விளங்கிக்கிறேன்னு, கான் யூனுஸ் இப்ப சண்டை நடக்கிற கான் யூனுஸ் இருக்குல்ல, கான் யூனுஸ்ல இருக்கக்கூடிய படைகளுக்கான தளபதி அவர். அதனால தான் அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி, காசா தளபதி ஏண்டா தேடல, மற்ற இருந்த தளபதிகளை ஏண்டா தேடல? இதுவரைக்கும் ஒரு தலைமுடியை கூட புடுங்கல, இப்ப இவருடைய தலைமுடியை புடுங்க போறாங்களாம். புரியுதா? இன்னொன்று பாருங்க, இந்த போட்டோ எல்லாம் பழைய போட்டோஸ். இவர மட்டும் தான் ஒரு புதிய போட்டோ மாதிரி தெரியுது. இவர போட்டோ எல்லாம் எங்க எடுத்தாங்கன்னு தெரியல, இவர் தானே அவருன்னு தெரியல, போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது ஹமாஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஹமாஸ் செய்த தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை போட்டுக்கிறாங்க. அதாவது சுஜாஇயா என்கிற பகுதிகளில் 9 படை தளபதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது இப்ப ஈவினிங் சொன்ன அந்த கணக்கை விட்டுருங்க, அதாவது 91ங்கிறத விட்டுருங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இவங்க என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டா 9 படை தளபதிகளை இழந்திருக்கிறோம், அதாவது கொண்டிருக்கிறோங்கிறாங்க. இன்றைக்கு ஹமாஸினுடைய ஐடிஎஃப்பும் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆமா எங்காக்கள் அவுட்டு தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. 9 தளபதிகள், அவர்களுடைய ஒவ்வொரு பெட்டாலியன் இருக்கும். ஒரு பெட்டாலியனுக்கு சில நேரம் 10 பேர் இருப்பான், சில நேரம் 20 பேர் இருப்பான், 50 பேர் இருப்பான். அது மாதிரி பெட்டாலியன்ஸ் உடைய 9 படை தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படை தளபதிகள் கொல்லப்பட்டது மட்டுமல்லாம கோலன் என்கிற அந்த படையினுடைய முக்கியமான இன்னொரு தளபதியும் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதை இஸ்ரேலே ஒப்புக்கொண்டும் இருக்கிறார்கள். இதெல்லாம் இஸ்ரேலே. ஏன் இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, நீங்க ஹமாஸ் சொல்றதை மட்டும் சொல்றீங்கன்னு சொல்லி சில மாற்று மத நண்பர்கள் அவங்க கெட்ட எண்ணத்துல எல்லாம் அதை சொல்லல, நீங்க அடுத்த தரப்பையும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நியாயமான கேள்வியும் தானே, அதுல நம்ம குறைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இதை இஸ்ரேலே அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்க இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லயே இதை நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி கான் யூனுஸ் நகரத்துக்கு வடக்கு பகுதிகளில் என்ன இருக்குதுன்னு கேட்டா, கான் யூனுஸுக்கு வடக்குல என்ன நடந்திருக்குன்னு கேட்டா 4 புல்டோசரையும் 2 மெர்காவா டேங்குகளையும் நாங்க அழிச்சிருக்கிறோம் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த வீடியோக்களை நீங்க நான் ஏற்கனவே சொன்ன அந்த தளங்கள்ல போய் பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், காசாவுல 24 மணி நேரத்துக்குள்ள 29 ராணுவ வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை இஸ்ரேலி ராணுவம் இன்றைக்கு அபிஷியலாக அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி கான் யூனுஸ் நகரத்தில் தென்கிழக்குல 4 மெர்காவா டேங்குகளை தாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மெர்காவா டேங்குக்குள்ள இருக்கக்கூடியவங்க நம்பரை எல்லாம் நான் என்னல நீங்களே எண்ணிக்கிறீங்க. ஏற்கனவே அதாவது 2 மெர்காவா, இப்ப 4 மெர்காவா, ஏற்கனவே 4 புல்டோசர், அதை விட்டாலும் 2 மெர்காவா, இங்க 4 மெர்காவான்னும் போது 6 மெர்காவா ஆயிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு கேட்டா சூஃபா ராணுவ தளம் மீது சாருஹியா என்கிற ஏவுகணை தாக்குதலை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி ஹமாஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவெல்லாம் இன்னைக்கு நடந்த முக்கியமானது நிறைய அறிவிச்சிருக்கிறாங்க. நாம் சில முக்கியமான தகவல்களை மட்டும் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா கான் யூனுஸ் சென்ட்ரல் கான் யூனுஸ்ல 3 மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம்ங்கறாங்க. அப்படி பார்த்தாலும் 7 இந்த லிஸ்ட்ல பார்த்தாலே 7 மெர்காவா டேங்குகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. ஒண்ணுக்குள்ள 10 பேர் வரைக்கும் இருக்கலாம். 5 பேர் நீங்க வச்சாலும் 35 பேர் இந்த இடத்துல காலியாக இருக்கணும், அல்லது 35 பேர் காயமடைந்திருக்கணும், ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். ஆனால் அந்த எண்ணிக்கையை ஹமாஸுக்கு இதில் சொல்லலை, அவங்க தான் அறிவிக்கணும். ஆனால் அவங்க எங்கட 29 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு வேற இடத்த சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல அவங்க சொல்லலை, வேற இடத்தினுடைய செய்தியை சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி தெற்கு காசாவினுடைய கட்டளை மையங்கள் மீது கமாண்ட் கொடுக்கக்கூடிய கட்டளை மையங்கள் தெற்கு காசாவில் அதுலேயும் நாங்கள் கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் சொல்லி இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி அல் குதுஸ் படையணி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் நத்னாரிம் பகுதியில் இருக்கக்கூடிய தகத்தும் என்கிற ஏரியாவில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது சரமாரியான குண்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், அதில் பல பேரை கொண்டிருக்கிறோங்கிறாங்க. அந்த நம்பர் எல்லாம் நாளைக்கு தான் கரெக்டாக அஃபீஷியலாக வரும். ஒன்னும் அவங்க பாடியை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இவங்க எண்ணி சொல்லிடுவாங்க, பாடியை தூக்கிட்டு போறத பார்த்தாலும் எண்ணி சொல்லிடுவாங்க. இல்லைன்னா அவன் தான் என்ன செய்யணும்னு கேட்டா 50 பேர் தூக்கிட்டு போனா இல்ல 3 பேர் தான் தூக்கிட்டு போனோம்னு சொல்லுவோம். அப்ப நம்ம விளங்கிறோம் எத்தனை பேர் போயிருப்பாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி
ஷாமீன் மலைப்பகுதிகளில் கடுமையான தாக்குதல் நடத்தியதாக இன்றைக்கு அல் குதுஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களும் ஒரு பெரிய பட்டியலை அவர்களுடைய தளங்களில் வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம முடிந்த வரைக்கும் சுருக்கமாக தருவதற்காக இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டா, காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் இதுவரைக்கும் 648 பேர் செத்திருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்ல வர்றேன்னா, அவங்க 20,000க்கு மேல செத்து போயிருக்கிறாங்க. ஏன் 648 பேர் அவங்க சொல்ற கதையை சொல்றேன்னா, எனக்கு கொஞ்சம் திருப்தியா போச்சு. என்ன திருப்தியா போச்சுன்னா, அப்பாடா இப்பயாவது 450 தாண்டினீங்களே. இன்னைக்கு இவ்வளவு நாளா 450 450 450 கிட்ட இருந்தான். இன்னைக்கு தான் ஆச்சரியமா வந்து உட்கார்ந்துக்கிட்டு 645ங்கிறான். இப்ப 450 அது எப்படி ஒரே நாள்ல 648 போச்சு? யோசிக்கணுமா இல்லையா? கணக்கு போட்டு பார்த்தா நேத்து அங்க ஒரு 10, அதுக்கு பிறகு ஒரு 48, அதுக்கு பிறகு ஒரு 91, இப்ப நம்ம சொன்ன இந்த பட்டியல் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இது உடனடியாக இவ்வளவு வேகமாக அந்த லிஸ்டுக்குள்ள கூடாதே அப்படின்னு பார்த்தா, அதான் சொல்றது. ஒரு பொய்ய சொல்ல போய் இன்னும் பல பொய்ய சொல்லுவாங்க, மண்டைய மறைப்பாங்க, கொண்டைய மறைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வேலை தான் இது. 450 இருந்து உடனே 648 சொல்றோமே, இது மக்கள் பார்க்கறதுக்கு பட்டுன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே, நம்மள பொய்னு உணர வேணாமடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 648 கிடையாது, 20,000 25,000க்கு மேல போய் சேர்ந்துட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அவ்வளவு அடி விழுந்துகிட்டு இருக்குது. பொதுமக்களோடு சண்டை பிடிக்கிற இஸ்ரேலிய ராணுவத்தோடு மோதி கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸ் படை வீரர்கள்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹீப்ரு சேனல் 14 வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா அணியினர் வந்து பிங்கர் ஆஃப் கலீலி என்கிற பகுதிகளில் நடத்திய தாக்குதலில் 20 ஏவுகணைகள் பிங்கர் ஆஃப் கலீலி என்கிற பகுதிகளுக்கு ஏவி இருக்கிறாங்கிற செய்தியை இஸ்ரேலிய அபிஷியல் ஹீப்ரு சேனல் வந்து சேனல் 14 என்கிற சேனல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அதே ஊடகம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதாவது ஹமாஸ் அகற்றுவதற்கு பல மாதங்கள் தேவைப்படும் இருக்காங்க. அதை நீங்க இதுலயும் பார்க்கலாம். அதாவது இந்த இருக்கிறாரு, இவர் தான் ஹமாஸுடைய வார் கேபினட் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறவர் தான் இவர், கேலண்ட். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதாவது மோர் தென் செவரல் மந்த் ஹமாஸை வந்து நாங்க மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணி ஹமாஸ் வில் டேக் மோர் தென் செவரல் மந்த்ங்கிறாரு. பல மாதங்கள் நமக்கு தேவைப்படும் ஹமாஸை மொத்தமாக அழிச்சு வீசுறதுக்கு, பல மாதங்கள் தேவைப்படும். ஏண்டா 2 மாசம் நீங்க இந்தா 10 நாள்ல முடிஞ்சிரும் நீங்க, இந்தா தூக்கி வீசிட்டு வந்துருவோம் நீங்க. 10 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 1.5 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, இன்னைக்கு 69வது நாள்ல இருக்கிறோம். நாளைக்கு 70 நாள். இப்ப உட்கார்ந்துகிட்டு அதுல வேற அந்த ராணுவ தளபதின்னு ஒரு மாங்காய் இருக்குது. அந்த மாங்காய் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்னு கேட்டா, 2 மாசம், அடுத்த நாள் வந்து 4 மாசம், திருப்பி அடுத்த நாள் வந்து 2 மாசம்னா, இன்னைக்கு வார் கேபினட் மினிஸ்டர் வந்து சொல்றாரு செவரல் மந்த், சில மாதங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறாரு. அப்ப லேசு தானே அது? இந்த 4 2 இதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த நம்பர் தெரியலன்னா பலதுன்றுவாங்க, அது மாதிரி அல்லது சிலதுன்றுவாங்க. அது மாதிரி என்னன்னு கேட்டா, கோல் ஃபேஸ்ல எத்தனை பேர் நின்றாங்க? சில பேர் நின்றார்கள்டா, கரெக்டா எனக்கு நம்பர் தெரியலன்னு அர்த்தம். அது மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா, சில மாதங்கள் எடுக்கும், தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாதங்கள் ஆகலாம்னு அறிவிச்சிட்டாரு. மாதங்கள் ஆகலாம்னா உங்களுக்கு ஹமாஸ் அழிக்கிறதுக்கு மாதங்கள் ஆகுமா? இதுல வேற ஆஃப்டர் ஹமாஸ் காசாவில் யார் டிஸ்கஷன் வேற. ஒருத்தர் எந்திரிச்சு நிக்கவே துப்பில்லை உங்களுக்கு. இதுல வேற ஆஃப்டர் அந்த வார் வந்து வித்தவுட் ஹமாஸ், காசா வந்து வித்தவுட் ஹமாஸ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், இவங்கள என்னத்த பண்றது? இவங்கள மொத்த காமெடி பீஸா இருக்கிறாங்க. அது மட்டும் திட்ட தெளிவா தெரியுது. பெரிய ராணுவம் இன்னைக்கு நம்ம மதியம் போட்டு காட்டணும் சொன்னமா இல்லையா? மதியம் சொல்லியிருந்தோம், இஸ்ரேல் ராணுவத்தினுடைய அதாவது வெப்சைட்டையே ஹேக் பண்ணிட்டாங்க. அது எங்க இருந்து? பக்கத்து நாட்டில இருந்தே பண்ணி முடிச்சிட்டாங்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு அதையும் ஒத்து கொண்டிருக்காங்க. ஆமா, இஸ்ரேல் டைம்ஸ்ல நீங்க பார்க்கலாம். ஆமா என்று சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னு கேட்டா, காசா பகுதிகளில் நடந்த சண்டையில ஒரு அதிகாரியும் 7 வீரர்களும் ஒரு தளபதியும் 7 வீரர்களும் காயமடைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள 4 பேர் வந்து கோலான் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். கோலானுங்கிறது ஒரு பெட்டாலியன். அதுல 4 பேரும், மொத்தமாக 8 பேர், இன்னொரு படையில ஒரு 4 பேர், மொத்தமாக 8 பேர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. காசாவுல இருக்காங்க. ஏண்டா காசாவை தான் நாங்க முழுமையா பிடிச்சிட்டோம், எங்க கையில கிடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப என்னாச்சு? இல்லன்னு தெரியுது இல்ல? காசாவுக்குள்ள இது புய சொல்றான். 8 பேரை வந்து நாங்க காயப்பட்டோம்னா விளங்கிக்கிறங்க, அது பல இருக்கும்னு அர்த்தம். அவன் அப்படித்தான் சொல்லுவான். இது வந்து அவங்க வெளியிட்ட செய்தியை தான், இஸ்ரேல் வெளியிட்ட செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, அது கலீலில் இருக்கக்கூடிய அதாவது பாலிடெக்னிக்
பல்கலைக்கழகத்தை, பாலஸ்தீனத்தினுடைய பல்கலைக்கழகம், ஏற்கனவே அஸ்ஹர், பாலஸ்தீனத்தினுடைய அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தை அழிச்சிட்டாங்க. பல பல்கலைக்கழகங்களை பாடசாலைகளை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, கலீலில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன பாலிடெக்னிக் பல்கலைக்கழகத்தை வந்து தாக்கி அழிச்சிருக்கிறோம். அதாவது யோசிச்சிங்கன்னா, நாங்கள் ஹமாஸ் இத்தனை பேரை கொண்டோம்னு இத்தனை நாளில் ஒரு அறிவித்தல் போடாத இந்த துப்புக்கட்ட இராணுவம் 18,000 பேரை கொண்டுட்டோம், இத்தனை ஆயிரம் பேரை அழிச்சிட்டோம், இத்தனை ஸ்கூலை நறுக்கிட்டோம், இத்தனை பள்ளிவாசல் இல்லாமலாக்கிட்டோம், இத்தனை கிறித்தவ மடாலயங்களை இல்லாமலாக்கிட்டோம்னு சொல்லி இந்த அழிவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வீரமா? இது கேவலமா தெரியலையா? அசிங்கமா தெரியல? இவங்களை ஆதரிக்கிறவங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? இந்த தந்தி டிவி, மந்தி டிவி, பந்தி டிவி, அந்த லிஸ்ட் ஒன்று இருக்குதா இல்லையா? அந்த தலைமுறை, இந்த தலைமுறை, எல்லா தலைமுறையும், எல்லா சூவனக்கிறவங்களும் இந்த லிஸ்ட் எல்லாம் பார்த்துக்க. நாங்க சொன்னாதான் ஹமாஸுக்கு இவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்பா இல்ல. அது உனக்கு மொழி தெரியாத பிரச்சனை. ஆங்கிலத்தில் வந்தா நீ சொல்லிடுவே. உனக்கு அடுத்த மொழி தெரியணும்னா அது தெரிஞ்சவங்களை நீ கொண்டு உட்கார வச்சுக்கிறேன், அப்போ உனக்கு தெரிய வரும். அப்படியே உட்கார வச்சா நீ சொல்ல மாட்ட. சங்கிகளுக்கு வந்து சங்கூதுகிற வரைக்கும் இதுதான் நிலைமையா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, இப்ப நான் சொல்ற செய்தியெல்லாம் ஆங்கிலத்திலே வந்திருக்குடா, இதை காட்டுங்க. பல்கலைக்கழகத்தை அழித்திருக்கிறார்கள், காட்டுவியா? அதை காட்ட மாட்டாங்கல்ல. அநியாயக்கார ஊடகங்கள், அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி என்னன்னு கேட்டா, அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி, மூத்த அவங்க சர்ஜன்ட்டுகள்ல ஒருத்தராக இருக்கிற ஒருவர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிறத ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. இந்த ஒவ்வொன்றிலையும் பல பேர் சேர்த்திருக்காங்க. இப்படி பிரிச்சு 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 சொல்லுவாங்க. மூத்த சர்ஜன்ட் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் செய்தியை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தெற்கு காசாவில் கோலான் படையினுடைய பயிற்சி தளத்தினுடைய தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இருக்கிறாங்க. தளபதி அவ்வளோ ஏவுகணை வீச்சு விழுந்திருக்குது, தளபதி மட்டும்தான் கொல்லப்பட்டாராம். தளபதியே கொல்லப்பட்டால் சிப்பாய்கள் என்ன ஆனார்கள்? சாப்பிட்டு கொண்டு பாத்ரூம் போனார்கள். இப்படி சொல்லுவீங்களா? ஏண்டா இதெல்லாம் வெக்கமா தெரியல? என்னன்னா, இந்த செய்தியை மட்டும் உண்மையா சொல்லிடுவாங்க, மற்ற பல உண்மைகளை மறைச்சிருவாங்க. அது என்னன்னு கேட்டா, தெற்கு காசாவில் கோலான் படையணியினுடைய பயிற்சி தளத்தினுடைய பயிற்சி தளபதி வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஹிஸ்புல்லாக்கள் வலம மாதிரி இந்த மாதிரி ஒரு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அவர்கள் என்னென்ன தாக்குதல்களை எங்கெங்கெல்லாம் நடத்தினார்கள் என்பதற்கான ஒரு பல பட்டியல்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் நான் தொகுத்திருக்கிறேன். அதுலேயும் தொகுப்பதற்கு பல விவகாரங்கள் இருந்தது. சில பல காரணங்களால் இன்னைக்கு இவங்களுடைய லிஸ்ட்டை வந்து தொகுத்துக்க முடியாமல் போச்சு என்று புரிஞ்சுக்கிறீங்களேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இஃப்ராத் பிரிகேட்ல, அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனானுடைய பகுதி இது. இந்த இஃப்ராத் பிரிகேட்ல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த இடத்துல கடுமையான தாக்குதல் நடத்தி, ஏவுகணை தாக்குதல் நடத்தி பல பேரை கொன்றே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். இதுவல்லாம நூற்றுக்கணக்கான தாக்குதல் நடத்தியதற்குரிய செய்திகளையும் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அது இல்லாம அவங்க இன்னைக்கு இப்படியான ஒரு சாட்டையும் வெளியிட்டிருக்கிறாங்க ஹிஸ்புல்லாக்கள். அந்த சாட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த சாட்டில் எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம்ங்கிற செய்தியை சொல்றாங்க. இது வந்து இந்த அவர்களுடைய பல பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஒரு பகுதி, 2, 3, 4, 5, 6 இடங்கள்ல இந்த பகுதியில் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். இந்த போட்டோவையும் போட்டிருக்காங்க. இதுவல்லாமல் பல புகைப்படங்களை அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நீங்க பார்க்க முடியும். அதற்குரிய செய்திகளையும் பல இடங்களில் பல ஊடகங்களும் வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, நம்ம ஹூதிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைய தினம் அதாவது ஈலாது துறைமுகம் முடங்கி இருக்கிறது என்கிற ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. அதாவது இஸ்ரேலுக்கு அடி விழுந்துகிட்டே இருக்குது, அவங்க அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அடி வாங்குறாங்கன்னா, ஈலாது துறைமுகம் வந்து முடங்கி இருக்கிறது. அவங்களுடைய போர்ட், மிக முக்கியமான போர்ட் அது. ஏன்னா இவங்க அடிக்கிற அடியில் அந்த பகுதி எந்த கப்பலும் போக மாட்டேங்குது. போனா தான் வருமானம் இல்லாமல் முடங்க ஆரம்பித்திருக்கிறதுங்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் மொத்தமா முடங்குவீங்க, தலையெடுக்க முடியாம போவாங்க. உலகமே அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, இருந்தாலும் அவர்கள் முடங்குவார்கள், முடங்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நீங்க புரிஞ்சுக்கிறணும். இதே நேரத்தில் இன்னைக்கு இறுதியாக ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த செய்தி 2 விதமா வந்துகிட்டு இருக்குது. இன்னும் அதை உத்தியோகபூர்வமாக இந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அறிவிக்கல. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, டெல் அவிவை நோக்கி, அதாவது இஸ்ரேலுடைய தலைநகரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்த ஒரு கப்பல், புதிய கப்பல், இவர்களுடைய அதாவது யமன்
கிளர்ச்சியாளர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா அந்த கப்பலை கைப்பற்றி இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தியை நம்ம காலையில இன்ஷா அல்லாஹ் உறுதியானதாங்கிறத உறுதிப்படுத்திட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இதுவரைக்கும் ஹூதிகள் அந்த செய்தியை அறிவிக்கல. வாஷிங்டன் போஸ்ட் மற்ற பத்திரிகைகள் பிரிட்டனை ஆதாரம் காட்டி, பிரிட்டனுடைய ஒரு ஆய்வு தளத்தை ஆதாரம் காட்டி இந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் கடைசி நேரம் வரைக்கும் ஹூதிகளுடைய அறிவிப்பை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த அறிவிப்பு இதுவரைக்கும் வரல. இதுக்கு பிறகு வருமானது தெரியல. அவருடைய ஊடக பேச்சாளர் சாரி கூட இதுவரைக்கும் என்ன செய்யலன்னு கேட்டால் எந்த அறிவித்தலையும் போடல. ஆனால் தாக்கல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது உண்மை. கடுமையான தாக்கல் நடத்துறாங்க. அமெரிக்க கப்பல்கள் மீதே தாக்கல் நடத்துறாங்க. இதே நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் இன்னொரு கப்பல் மீது நடத்திய தாக்குதல் மிஸ்ஃபயரிங்கும் ஆகியிருக்குது. அமெரிக்கா கப்பல் மீது நடத்தினதை அவங்க தடுத்துட்டாங்க. இன்னொரு கப்பல் மேல அடிச்சது அது வந்து மிஸ்ஃபயர் ஆகியும் இருக்கிறது. அது எந்த நாட்டு கப்பலுங்கிறதையெல்லாம் நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கு அவர்கள் ஒரு கப்பலை, ஏற்கனவே ஒரு கப்பலை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பிடிச்சி கையகப்படுத்தி 5500 கார்களோடு போன கப்பலை கையகப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இன்றைக்கு இன்னொரு கப்பலையும் கையகப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிறது. இதுவெல்லாம் பலத்த அடியாக போய் இஸ்ரேலுக்கு விழப்போகிறது, விழுந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமானது. எனவே இந்த 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 தடவை நடக்கிற இந்த யுத்தம் என்பது கண்டிப்பாக ஒரு விடிவை நோக்கி போக வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதுவரைக்கும் 18,000 பேர் 19,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அந்த மக்களுக்கு நிறைய அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய நாட்டுக்காக, தங்களுடைய தேசத்தை காப்பாற்றுவதற்காக, சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளிலும் அவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அந்த மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் கையேந்துங்கள். அத்தனை பேரும் கையேந்துவோமாக. ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக எங்கெல்லாம் ஜனநாயக விழிப்புணர்வு கருத்தரங்குகள், போராட்டங்கள், நிகழ்வுகள் நடத்தப்படுகிறதோ அந்த நிகழ்வுகளிலேயும் நாம் பங்கெடுத்து அந்த மக்களுக்காக குரல் எழுப்புகிற அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் தீவிரவாதிகள் அல்ல, அவர்கள் ஜனநாயகவாதிகள். காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அப்பாவிகள், பொதுமக்கள். அவர்கள் தங்களுடைய நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். பயங்கரவாதத்தை அவர்கள் ஆதரித்ததும் இல்லை, பயங்கரவாதிகளோடு அவர்கள் சேர்ந்ததும் இல்லை, பயங்கரவாதிகளை அவர்கள் சேர்த்துக் கொண்டதும் இல்லை என்பதுதான் அவர்களுடைய வரலாறாக இருக்கிறது. ஹமாஸை பொறுத்தவரையில் ஹமாஸ் அந்த எல்லையை தாண்டி, இஸ்ரேலோட மோதியதை தாண்டி எந்த நாட்டுக்குள்ள போயாவது அந்த நாட்டுக்கு எதிரான காரியங்களில் ஈடுபட்டாங்கன்னு எந்த ஒரு செய்தியை நீங்க பார்க்க முடியாது. அதனால தான் அவர்களுக்கு ஐநா சபையில் கூட அவர்களுக்குரிய அங்கீகாரங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகள், ஒரு சில நாடுகள் மட்டும் உலகத்தில் அவர்களுக்கு தடை விதித்திருக்கிற அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட சில நாடுகள், வேறு எந்த நாடுகளும் அவர்களை தடை விதிக்காமைக்கான காரணம் அதான். அவர்கள் அந்த நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். அவருடைய இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்க வேண்டும், கேட்டுக் கொண்டிருப்போம் என்கிற செய்திகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து இந்த செய்திகள் உங்களை வந்தடைவதற்காக நம்முடைய ரஸ்மின் MISC என்கிற யூடியூப் தளத்தை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நம்முடைய குறிப்பாக என்ன செய்யுங்க கேட்டால் இன்னைக்கு நம்முடைய டெலிகிராம் சேனல் லிங்கை நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம போட்டுடுவோம். வாட்ஸ்அப் சேனல் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே டெலிகிராம் சேனல்லையும் நீங்க இணைஞ்சுக்கிறங்க. டெலிகிராமை டவுன்லோட் பண்ணியாவது இணைஞ்சுக்கிறங்க என்று கேட்டால் வாட்ஸ்அப்புக்கும் சேனலுக்கும் பல தடவைகள் வார்னிங் தந்துட்டாங்க அவங்க. ஏன்னா இந்த மாதிரி, அதாவது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எதையுமே அவங்க சேனல் வழியாக பகிர்றதுக்கு தரமாட்டேங்கிறாங்க. அதை திடீர்னு டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த செய்திகள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சிக்கலாக போயிருங்கிறதுனால நீங்கள் டெலிகிராம் சேனலை இணைஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் கிடைக்கும், அல்லது இதில் உங்களுக்கு அந்த லிங்க் கிடைச்சிடும். எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூடியூப்லேயே நீங்கள் போய் பார்த்துக்கிற முடியும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு கண்டிப்பாக நாளைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, ஒரு செய்தி வெளியிட இருக்கிறோம். என்னன்னு கேட்டால் இந்த காசா தாக்குதல்களை ஒட்டி காசா மக்கள் பல பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த அப்பாவிகள் மீது இஸ்ரேலுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு இருக்கிறது என்பதை பற்றி ஆராய முற்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய பல இளம் தலைமுறை சகோதர சகோதரிகள். பல பேர் குர்ஆனை படிக்கிறார்கள் என்கிற ஒரு அற்புதமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான விரிவான செய்தியையும் இன்ஷா அல்லாஹ் நாளை ஆஃப்டர் ஜும்மா இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.